பேருக்கு கிளி பிடிக்கும்? கிளிகளை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கும். இன்றைக்கு நாங்க கலைஞர் சென்டனரி பார்க்ல இருக்கிற இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வண்ண வண்ணமான கிளிகள், ரொம்ப அழகழகான கலர்ல பாருங்களேன். எல்லோ கலர்ல, பச்சை கலர்ல, இது மாதிரி கலர்ஸ் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு அழகழகான கிளிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சுற்றிலும் பறந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த பறவைகளை எல்லாம் அழகா சிருஷ்டித்தவர் ஒரு இருக்கிறார். அவர் தான் அழகா இதை பெயிண்ட் பண்ணிருக்கிறார். அன்பான தேவி பிள்ளைகளே, வேதத்துல இப்படியாக மத்திய சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரம பிதாவாகிய தேவன் அவங்களை எல்லாம் போஷிக்கிறார். யோசித்து பாருங்களேன். இந்த பறவைகள் எல்லாம் எந்த விவசாயமும் பண்றது இல்ல, ஆனா இவைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் உணவு கொடுக்கிறார். அதே மாதிரிதான் உங்களையும் ஆண்டவர் டேக் கேர் பண்ணுவார். இந்த இடத்துல பல விதமான கிளிகள் இருக்குது. ஆனா இந்த கிளிகளும் பறவைகளும் எப்படி உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த பறவைகள் எல்லாம் ஆண்டவர் சமுத்திரத்திலிருந்து உருவாக்குனார். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ஆதியாமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், பின்பு சமுத்திரமானது நிலத்திலே நீந்துகிற சகல பிராணிகளையும் ஆகாயத்து பட்சிகளையும் உண்டாக்க கடவுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த நீருக்குள்ள இருந்து ஆண்டவர் பறவைகளையும் பெரிய பெரிய அந்த நீர்வாழ் உயிரினங்களையும் ஆண்டவர் உருவாக்குறார். ஏன் இதை சொல்லுகிறேன்? நீங்க நினைச்சிருக்கலாம், இந்த பறவைகள் எல்லாம் எங்க இருந்து வருது? யார் படைச்சா? ஆண்டவர் தண்ணீரை பார்த்து பேசியிருக்கிறார். தண்ணீர்ல இருந்து பறவைகள் உண்டாகி இருக்கிறது. பறவைகள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. அது ஜாம்பவமா உட்கார்றத பாருங்க, அது உட்கார்ந்துகிட்டு லாவகமா பாக்குறத பாருங்க. எவ்வளவு ஆண்டவர் இந்த பறவைகள் மேல அக்கறை உள்ளவரா இருக்கு, இதை போஷிக்கிறவரா இருக்கிறார். உங்களையும் போஷிப்பார், உங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமா வைப்பார். அன்பானுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பறவைகள் மேல அவ்வளவு அக்கறை உள்ளவரா இருக்கிறாரா? இல்ல உங்க மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறாரா? பறவைகளுக்கே அவ்வளவு அக்கறையா இருக்கும் போது ஆண்டவர் உங்க மேல அக்கறையா இருக்க மாட்டாரா? பரமபிதா உங்களை போஷிப்பார். இன்னைக்கும் நீங்க சில கடன்ல இருக்கலாம், சில வியாதிகள் இருக்கலாம். நீங்க யோசிக்கலாம், யார் என்ன குணமாக்குவார், யார் என்ன பொறுப்பெடுப்பார்? வேலை இழந்து இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுடைய வேலைகளை திருப்பி தருவார். உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார். இந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரு கூடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்க மாட்டாரா? இதுக்கு நிச்சயமாய் தருவார். மரத்தின் கிளைகளிலே இந்த பறவைகளை தங்க வைக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவும் ஒரு வீட்டை வச்சிருக்கிறார், உங்களுக்காகவும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பறவைகளை பார்க்கிலும் விசேஷமானவர்கள். பறவைகள் மேல இருக்கிற அக்கறையில சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றார். நீங்கள் உங்களை போஷிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். Today is a day that God tells you you are more special than the birds in the sky. God bless you. Have a wonderful day.